हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं थेरी मूवी के इंटरवल सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते और शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। रिएक्शन। மெசேஜ் பார்த்தேன் கமிஷனர் ஆஃபீஸ் யார் தெரியல சார் யாருன்னு பார்க்குறேன். இல்லை இல்லை உள்ள ஒரு சொல். சார் வணக்கம் சார். என்ன கம்ப்ளைண்ட்? என் பொண்ணை காணோம் சார். என்ன பேர், என்ன பண்ணுறாங்க? பேர் ராஜி. தாம்பரம் பக்கத்தில் டெக்கோ பார்க்கில் வேலை செய்கிறா. புதன்கிழமை காலையில் எப்பவும் போல வேலைக்கு கிளம்புனா இப்போ வரைக்கும் வரல சார். 3 நாளா காணோமா? इस साहब ஆமாம் 3 சார். दिन 3 நாளா காணோன்றீங்க, பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்ன சொன்னாங்க? காசை வாங்கிக்கிட்டு தேடுறோன்னு சொன்னாங்க. ओ அதுக்கப்புறம் நேற்று ஸ்டேஷனில் போய் கேட்டதுக்கு உன் பொண்ணு எவனோடாச்சும் ஓடி போயிருப்பா அப்படின்னு அசிங்கமாக பேசுனாங்க. அங்கே இருந்த ஒரு லேடி கான்ஸ்டபிள் தான் டிசி ஆஃபீஸில் போய் பாருங்க அப்படின்னாங்க. சார், என் பொண்ணு அப்படிப்பட்டவ இல்லை சார். ஆஃபீஸு, வீடு, அதை விட்டு அவளுக்கு வேற எதுவுமே தெரியாது. கடைசி உங்கள் பொண்ணுக்கிட்ட எப்போ பேசுனீங்க? புதன்கிழமை ராத்திரி 8-8:30 மணிக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவோம்பா அப்படின்னு சொன்னான். அதான் என்கிட்ட அவள் கடைசியாக பேசுனது. அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு பொண்ணை காணும்னு ஃபோன் அடித்தேன். ஃபோன் சுவிட்ச் வந்து 3 दिन से गायब है वो, मतलब उसके साथ कुछ भी हो सकता है। ஓட்டோ ராஜியோட வேலை செய்கிறவங்க, அவங்களோட டீம் லீடர், ப்ராஜெக்ட் மேனேஜர், ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கணும். அவளாம் மார்னிங் ஷிஃப்ட் ஒர்க் பண்றவா. காலையில 9 மணிக்கு மேல தான் வருவா. ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல வேண்டாமே. நீங்க வேணா லஞ்ச் ஹவர்ஸ்ல வாங்கோ. அவளை ஒரு 15 மினிட்ஸ் ரெக்வஸ்ட் பண்றேன். அப்போ வச்சுக்கோங்களேன் உங்க விசாரணையை. 10 நிமிஷத்தில் மொத்த பேரும் உள்ளே இருக்கணும். வந்துருவா. சார், அந்த கம்பெனியில் மொத்தம் उनकी 4 मुंह से இண்டஸ்ட்ரி खून இருக்கு कैसे சார். 3 निकला ஷிஃப்ட்டில் है? 15,000 इन्होंने பேர் एक ஒர்க் पंच பண்ணுறாங்க दिया சார். होगा। அதில் இந்த பொண்ணு மட்டும் எப்படி போச்சுங்கன்னா எப்படிங்க சார் अच्छा சொல்லுங்கள்? 4 என்ட்ரன்ஸ்லையும் செக்யூரிட்டி கேமரா இருக்கா? அதை பார்த்தா தெரியுமா? சரி சார். பாஸ் அந்த 3வது கேமராவை ரீவைண்ட் பண்ணுங்க. ப்ளே. பாஸ். ஜூம் பண்ணுங்க. 842 கேட் நம்பர் 4. ராஜி இந்த கம்பெனி விட்டு வெளியே போயிருக்கா. बहुत उनकी अच्छे से लिया हुआ सीन। एग्जैक्टली उनके इंट्यूशन से वो सोच रहे कि क्या हो सकता है आगे। जबरदस्त था। मतलब मूवी में काफी कम ऐसी चीजें देखने को मिलती है। इन्वेस्टिगेशन எதுவும் மறைக்கல சார். எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல சார். சார், நான் கடையை போடல சார். அத்தை செத்து போச்சுன்னு ஊருக்கு போயிட்டேன் சார். போய் சொன்ன இல்லை சார், அதெல்லாம் உண்மையாக ஒண்ணும் தான் சார் சொன்னேன். சார், நான் பார்த்தேன் சார். எப்போ எப்பயுமே நம்ம கடையில் தான் சார் ரீசார்ஜ் பண்ணுவாங்க. அன்னைக்கு கூட நான் கடை சாத்தும் போது 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணாங்க சார். என்ன டைம் இருக்கு? 8:30 9 மணி இருக்கு சார். இந்த பக்கமா போனா मतलब वो इस இந்த तरफ ही ரோட்ல आई தான் थी। சார் கேஜி டெக் பஸ் ஸ்டாப் இருக்கு. பஸ் சேர் ஆட்டோ எல்லாமே அங்கே தான் சார். பின்னாடி இருக்கிற இடம்லாம் உங்களுதா? இதெல்லாம் புறம்போக்கு சார். ओ और ऐसे ही एरिया में ऐसी चीजें होती है, किडनैपिंग ये सब। கடை தான் சொன்னேன். அந்த சிசிடிவியை செக் பண்ணுங்க. எஸ் சார். சார் 8:40 இருந்து வீடியோ காலோட செக் பண்ணிட்டேன். அந்த பொண்ணு இந்த கேமரா தாண்டி போகுது. मतलब वही एरिया है। 8:42க்கு ராஜி அந்த ஐடி கம்பெனி விட்டு வெளியே போயிருக்கா. எஸ் சார். பங்கு கடையில் ரீசார்ஜ் பண்ணியிருக்கா. எஸ் சார். இந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி அவ போகல. ஆமா சார். இந்த பங்கு கடைக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் நடுவில் தான் அவளுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஆமா சார். ஆனா எந்த க்ளூவுமே கிடைக்கல சார். சார், ஸ்கொயர் சர்ச்சில் ஒரு செல்ஃபோன் கிடச்சிருக்கு சார். நம்பர் செக் பண்ணியாச்சு, ராஜியோட தான் சார். அண்ட் her ஐடி கார்டு சார். செல்ஃபோன் ஐடி கார்டில் ரோட்லேருந்து என்ன டிஸ்டன்ஸில் கிடைச்சது? சார், ரோட்லேருந்து ஒரு ஆள் தூக்கி எறியக்கூடிய டிஸ்டன்ஸில் கிடச்சது சார். 8:42லேருந்து 9 மணிக்குள்ளே இந்த இடத்தை தாண்டி போன வண்டிங்க என்னன்னு பாருங்க. அந்த சமயம் இந்த ரூட்ல 3 வெஹிக்கிள்ஸ் போயிருக்கு சார். 2 வந்து 2 வீலர் சார்.
பொண்ணு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போயிருக்கான்னு நினைக்கிறேன் சார். இன்னொன்று வந்து ஒரு பொண்ணு ஸ்கூட்டியில் போயிருக்கு சார். இன்னொன்று சிவப்பு கலரில் ஆடி கார்னு நினைக்கிறேன் சார். இந்த ரூட்ல செம்ம ஸ்பீடாக போயிருக்கா சார். அந்த ஆடி கார் யாருதுன்னு பாருங்க, தூக்குங்க அவனை, एग्जैक्टली அவன் कोई தான் கல்பு. बड़ा எஸ் சார். इंसान इसमें காலையில கூட इन्वॉल्व அந்த है, பொண்ணு அவங்க வீட்டில் இருக்கும். ஓகே சார். इसलिए वो पकड़ में नहीं आ रहे. वो लड़की की बॉडी थी शायद. இந்த ரூம்ல மேஜிஸ்ட்ரேட் வந்தாச்சு. டைங் டிக்ளரேஷன் இமீடியட்டா ரெக்கார்ட் பண்ணோம். எஸ். ஸோ ஐயா ஐயா என் குழந்தைய என்ன பண்ணிருக்கான்னு பாருங்கய்யா. ராஜேந்தர், ஐயா வாங்க. விஜய், the victim was brutally raped again and again for the past 3 days. भाई blood நிறைய साहब. போயிருக்கு. அவளோட இன்டெஸ்டைன்ஸும் டேமேஜ் ஆயிருக்கு. மோஸ்டா ரேப் பண்ணவங்க போதையில இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீமெண்ட் ட்ரேசஸ் அழிக்க ஒரு துரு பிடிச்ச அயன் ராட ஐயோ 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 ஐயோ. क्या हाल गया उसका. ராஜி, அம்மா ராஜி, ஒன்றும் இல்லைம்மா. இப்போ ஐயா கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். ஓகே சார். ராஜி, நான் நான் ஏன் இதை கேட்குறேன்னா, உனக்கு நடந்த மாதிரி இனிமே வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுன்றதுக்காகவும், அப்படி பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதுக்காகவும் தான். எனக்கு எனக்கு தெரியும், ஒரு பொண்ணா இது சொல்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். என்ன ஒரு அண்ணனா நினைச்சு சொல்லுமா, भाई साहब. நான் பார்த்துக்கிறேன். ओ गॉड, खुद की मौत मांग रही हो. क्योंकि इतना कुछ होने के बाद इतना पेन हो रहा होगा उन्हें. Oh shit. ஐயோ ஐயோ ஆளுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வாங்குங்க. எஸ் சார். அவ்வளோதானே சார், எல்லாம் முடிஞ்சது சார். போன வாரம் தான் ராஜியோட கல்யாணத்தை பற்றி வீட்டில் பேசணும். தங்கச்சி டாக்டருக்கு படிக்கிறா. அவள் படிப்பு செலவருக்கு இந்த வருஷம் கல்யாணமெல்லாம் வேணாம்னு சொல்லிச்சு. ஆனால் இன்னைக்கு அதே பிள்ளைக்கு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் சார். சார், என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு இன்னும் 2 பொண்ணுங்க இருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு போலீஸாவோ இல்லை என் பொண்ணோட அண்ணனாவோ உங்களால் ஏதாச்சும் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க சார். ஒன்றில் பிடிச்சலாம் சார். சார், என்ன விஷயம்? அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் சார். யாரு? மினிஸ்டரோட சன் அஸ்வின். வாட் ஆர் யூ சேயிங்? ஐடி ஆஃபீஸ் ராஜி ரேப் அண்ட் மர்டர் கேஸில் அஸ்வின் தான் சார் ஏவான். அந்த பொண்ணோட டைங் டிக்ளரேஷனில் அவங்களே சொல்லியிருக்காங்க சார். இல்ல, என் பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான்.
யார் வீட்டுக்கு வந்து भाई साहब, मुझे लगा ही था कि कोई ना कोई बड़ा इंसान इसमें है, मतलब इन्वॉल्व है। அதைத்தான் நானும் கேட்கிறேன், என் பையன் எங்கே? அதைத்தாய நானும் கேட்கிறேன், என் பையன் எங்கே? என் பையனை 3 நாளா காணோம். अब ये भी एक कहानी बना रहे कि 3 दिनों से மகனை நினைச்சு 3 நாளா சாப்பிடாம அழுதுட்டே இருக்கா. ஏன் ஆளுங்க சிட்டி ஃபுல்லா தேடிட்டாங்க, கிடைக்கல. 40 வருஷ அரசியல்ல இன்னைக்கு தான் என் முதல் தடவையா இடிச்சு போய் உட்கார்ந்துருக்கேன். நீ சந்தேகமா பார்க்கறதுல அர்த்தம் இருக்கு. ஒரு அரசியல்வாதியா நான் 1000 பொய் சொல்லியிருப்பேங்க, அது சகஜம். ஆனா இது குடும்பம். 2 நாளைக்கு முன்னாடியே பையனை காணோம், வெளியே யாருக்கும் தெரிய வேணாம், அன்அஃபிஷியலா அஸ்வினை தேடி கொடுங்கன்னு மினிஸ்டர் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ கரிகாலன் டீம் அன்அஃபிஷியலா அஸ்வினை தேடிட்டு இருக்காங்க. சார் அப்படி தேடினா கண்டுபிடிக்க முடியாது சார். இப்ப என்ன செய்யணுங்கிற? கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? பேப்பர்ல போடுறியா? ये TV सब நியூஸ்ல मिली சொல்லுங்க. भगत है इनकी। இல்ல தெரு தெருவா போஸ்டர் वो समझ में आ रहा है। ஆனா எனக்கு என் பையன் अगर बच्चा मिसिंग उनका है पहले तो पुलिस ऐसा என்ன பண்ணுன்னு इतना தெரியுமா? अफसोस भी என்ன नहीं செய்வே? उसके चेहरे पे। அரெஸ்ட் பண்ணுவேன், கோர்ட்ல போடி उन्होंने जानबूझ के किया है, பண்ணிக்கோ. क्योंकि उस पे शक न जाए। ஒரு போலீஸா உன் டியூட்டியை நல்லா செய். ஆனா ஒரு தகப்பனா நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். சார் உங்க பையன்றதை தாண்டி ஒரு முக்கிய கேஸோட முக்கிய குற்றவாளி. உங்க திறமை மேல எனக்கு அபார நம்பிக்கை இருக்கு. என் பையனை பிடிச்ச உள்ள போடு. நான் ப்ரமோஷனோட உங்களை தேடி வந்து பாக்குறேன். ओ ये प्रमोशंस और इसका लॉलीपॉप देके इनको Continue लगता है कि सब ठीक हो जाएगा, सेटलमेंट हो जाएगी। एग्जैक्टली। என்ன ராஜேந்தர் இந்த கேஸ் இப்படி தண்ணி காட்டுது? எங்கேயோ போய் தொலைற விடுங்க சார். இவங்க எல்லாம் பிடிச்சி நம்ம என்ன சார் பண்ண போறோம்? என்ன இப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணோட டையிங் டிக்ளரேஷன் வச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது? என்ன சார் புள்ளிவரம் தெரியாம பேசுறீங்க? போன வாரம் நியூஸ் பேப்பர்ல வந்த ரிப்போர்ட் சார், போன வருஷம் மட்டும் இந்தியாவில் 33,000 ரேப் கேஸ் ஃபைல் இருக்கு சார். ஒரு நாளைக்கு ஆவரேஜா 93 கற்பழிப்பு நடக்குதா சார். இது ராஜி மாதிரி 4 பொண்ணுங்க. நினைச்சாலே நடுங்குது சார். ஸ்டேஷனுக்கு வர கேஸ் எத்தனைனா வானத்துக்கு பயந்து வெளியே சொல்லாதது. பஞ்சாயத்துல பைசல் ஆகுறதுன்னு இன்னும் எத்தனை கேஸ் இருக்கும் யோசிங்க சார். 4 பேர் மேல கேஸை போட்டா ஒருத்தன் மட்டும் தான் உள்ள போறலாம். एग्जैक्टली ये सिचुएशन है। சாரி சார், அப்படி இருக்கு சார் நம்ம நாட்டோட நிலைமை. சார் இவன் பெரிய இடத்து பையன் சார். நம்மளோட வருஷ சம்பளத்தை 1 மணி நேரத்துல சம்பாதிக்கிற பெரிய பெரிய வக்கீலான இவனுக்காக ஆஜராவாங்க சார். 10 நாள்ல வெளியே வந்து நம்ம பார்த்து பல்ல கட்டிட்டு போயிடுவோம் சார். நமக்கு டிரான்ஸ்பர் வந்துடும், மந்திரிக்கு பந்தோபஸ்து கொடுக்குற வேலை வந்துடும், கிளம்பி போயிடுவோம். இந்த பத்திரிகை டிவில தான் கேஸ் 2 நாள் வளர்த்தாங்க சார். அப்ப ஏதாவது ஒரு நடிகைக்கு கல்யாணம் ஹாட் நியூஸ் வந்துடும், அவன் பின்னாடியே போயிடுவாங்க. அவன் அந்த பொண்ணோட அப்ப ஒத்த ஆளா தான் பொண்ணை நினைச்சிட்டே உசுர விடுவான் சார். அந்த பொறுக்கி நாயும் இன்னும் ஜாக்கிரதையா அடுத்த பொண்ணு மேல கை வைப்பான் சார். சாரி சார், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா. இல்ல இல்ல, சொன்னதெல்லாம் உண்மைதான். என்ன பண்ணலாம் சொல்லுங்க. என்ன ஏன் சார் கேக்குறீங்க? நான் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள், உங்களோட டிரைவர். என்னால என்ன சார் பண்ண முடியும்? சரியா, நீ ஒரு சாதாரண ஆளியா? உன் கையில் அவன் மாட்டுறான், என்னையா பண்ணுவேன்? அவனையெல்லாம் அடிச்சு மூஞ்சி முறையெல்லாம் உடைச்சு நடு ரோட்ல இல்ல இந்த மாதிரி பிரிட்ஜுக்குள்ள தலைகளை கட்டி தொங்கிடும் சார். भाई साहब ये तो सही बात हर है। कोई चाहता है कि ऐसे ही मारा जाए। ஒரு bridge Suspicious கீழே போய் smile। பாருங்க. சும்மா போய் பாருங்க. ओ भाई साहब एग्जैक्टली उन्होंने वैसा ही बताया और उन्होंने ऐसा ही किया उन्होंने वैसे मारा पहले क्या उसके बात। बाद से लटका दिया है। सही है, इंसाफ तो ऐसे ही मिलता है एक्चुअली। வசீம் ராஜேந்தர், जबरदस्त। டிஃபன் சொல்லுங்க. எப்படியும் உங்க அப்பனுக்கு போனை போட்டு வர சொல்லுங்க. और ये अनऑफिशियल था, किसको किसने मारा? भाई साहब बड़ा होशियार बन रहा था, 3 दिन से बच्चा मिसिंग है, ऐसे वैसे। तो सही है ना, मिसिंग है तो उसके साथ भी तो कुछ भी हो सकता तुमने है। तो कंप्लेंट की भी है, लो फिर। என் மகன் எங்கே? அவங்கள்ட்ட நான் பேசணும். அதுக்கப்புறம் நீ அவனை எங்கே வேணாலும் கொண்டு போ, எந்த ஜெயில வேணாலும் போட்டுக்கோ. பேச முடியுமான்னு தெரியல. கணேசன் சார், அந்த ஷீட்டை கொஞ்சம் ஓபன் பண்ணி காட்டுங்க. ओ इसको लगा कि उन्होंने पकड़ लिया है। होशियार बन रहे थे कि कहीं से पकड़ लेंगे तो क्या ही कर लेंगे। एग्जैक्टली। சைன் பண்ணுங்க விஜய். ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ண முடியுதாட்டா? டெஃபினெட்லி இட்ஸ் a brutal murder.
ஒரு இரும்பு ராடால மூஞ்சி அடிச்சு உடைச்சிருக்காங்க. Iron rods. 2-3 நாள் வச்சு டார்ச்சர் பண்ணதுக்கான அடையாளம் இருக்கு. எதை வச்சு சொல்றீங்க? क्या ஒரு நாள் முன்னாடி बात है यार அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு காயங்களை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் மேல அவரோட பிறப்பு உறுப்பு உயிர் இருக்கும் போதே அறுத்தெடுக்கப்படும். இதுக்கு மேல ஆட்டோப்சிக்கு அப்புறம் தான் ஐ கேன் கிவ் யூ தி டீடைல்ஸ். தேங்க்ஸ். थैंक यू विजय. वाह जिस तरह से उस लड़की को Sorry, sir. इन्हें बिल्कुल उस पर अत्याचार किए उसी तरह से इसे भी मार डाला. யாரா இருக்கும்? தெரியல சார். அவன் யாரா இருந்தா சரி, அவனுக்கு சாவுக்கு மேல பெருசா நான் ஒரு தண்டனை கொடுத்தா. சார் உங்க புள்ள என்ன உத்தமனா? இஸ் an accused rapist criminal சாபஸ் யாரை விட்டுச்சு? அதான் போயிட்டா. ஒரு பொண்ணோட கேஸ் 10 மணி நேரத்துல அவ யாரு, யார் அவளை ரேப் பண்ணாங்க கண்டுபிடிச்ச நீ, அடுத்த 10 மணி நேரம் நான் உனக்கு டைம் தரேன். என் மகனுக்கு போனது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அவனுக்கு சாவுக்கு மேல பெரிய தண்டனை நான் கொடுத்து ஆகணும். சார் யாரா வேணாலும் இருக்கலாம் சார். பப்ளிக்கா இருக்கலாம், இந்த பிரஸ் பீப்புளா இருக்கலாம், இல்ல அந்த பொண்ணோட அம்மாவா இருக்கலாம், அப்பாவா कोई भी हो இருக்கலாம், सकता है இருக்கலாம், அந்த அண்ணன் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கலாம். भाई साहब அவர் பேர் ஐபிஎஸ் விஜய் குமாரா. अब खुद कन्विंस भी कर लिया, बिल्कुल कन्फेस कर लिया कि உங்களால ஒரு उसके समझ में आ गया कि क्या சாயந்தரம் हुआ பாடி வீட்டுக்கு வந்துடும் சார். உங்க சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க. जबरदस्त था ये ऐसा ही होना चाहिए और स्टाइल क्या बात है बहुत अमेजिंग सीन था ये तो दोस्तों थेरी का ये इंटरवल सीन बहुत अमेजिंग था और जिस हिसाब से ये ट्विस्ट दिखाया है वो जो रेपिस्ट लड़का होता है उसको जैसे विजय कुमार गायब करते हैं और दिखाते हैं कि मतलब वो मिसिंग है और उसके बाद जो उसकी धुलाई होकर उसको ब्रिज पे लटकाया जाता है वो सीन बहुत अमेजिंग था प्रॉपर जस्टिस मिलता है उस लड़की को, क्योंकि सीन ऐसे ही दिखा, फ्लैशबैक स्टोरी कंटिन्यू पे चल रही है. वो एक बूढ़ा इंसान आता है कंप्लेंट लेके कि उनकी बेटी गायब हो गई है, 3 दिनों से गायब होती है और फिर भी उस पर कोई एक्शन नहीं लिया जाता है. फिर विजय कुमार जो एक्शन लेते हैं, जो इन्वेस्टिगेट करते हैं वो पूरे केस को, और लड़की मिलती भी कितनी बुरी हालत में है और उसको जस्टिस देना इतना ज़रूरी हो जाता है उस वक्त. और उन्हें पता चलता है कि कहीं ना कहीं ये मिनिस्टर का बेटा इसमें इन्वॉल्व है, पर मिनिस्टर का बेटा खुद 3 दिनों से गायब होता है, पर उसे गायब होता नहीं है, उसे किया जाता है एग्जैक्टली और जैसे उस लड़की को मारा गया था उसी तरह से उस लड़के को भी मारा जाता है और तभी वो जस्टिस मिलने का सेटिस्फेक्शन मिलता है उनको कि चलो उस लड़की को मैंने इंसाफ दिला ही दिया है. बिल्कुल. और वो कहीं ना कहीं जानते थे अगर वो ऑफिशियली उनके घर पे जाएंगे उसको अरेस्ट करेंगे तो ऐसा नहीं कर पाएंगे. उन्होंने पहले ही सोच लिया था कि इसको अगर उठाना है तो इसी तरीके से उठाना है और इसको मारना जरूरी है, क्योंकि अगर वो ऑफिशियली जाते थे तो फिर वो ट्रायल्स एंड वो सब कुछ सारी चीजें इलीगली करनी पड़ती है. बिल्कुल. तो हाँ, बोलो. और उसके बाद जो सर ने दिखाया है कि नहीं वो कोई भी हो सकता है, ब्रदर हो सकता है, फादर हो सकता है, जो वो डाउट लेते हैं उस पे और फिर लास्ट में बोलते हैं और उसका एक आईपीएस भाई भी हो सकता है. वो सीन अमेजिंग था, प्योर गूज़बम्प था. और कुछ सीन्स जो है ना विजय सर खुद इमोशनल सीन्स को जो है ना इतना अच्छा परफॉर्म करते हैं कि आपके आंखों में भी, देखने वाले के आंखों में भी आंसू आ सकते हैं. इतना वो पहले ही सीन इतना खतरनाक था, इमोशनली था और ऊपर से विजय सर की एक्टिंग तो वो सच में ऐसे लग रहा था कि थोड़ी देर में अगर होल्ड नहीं करेंगे आंसू आ ही जाएंगे एग्जैक्टली. मतलब वो सच में इमोशनल सीन्स के मास्टरी कर रखी है सर ने कि उनको कैसे परफॉर्म करना है. और जैसे हमने देखा है कि जोसेफ से स्टोरी शुरू होकर विजय कुमार तक गई, मतलब हम स्टार्टिंग में सोच भी नहीं रहे थे कि ऐसा कुछ रहने वाला है मूवी में. मतलब जोसेफ का कैरेक्टर कैसा दिखाया गया, सिंपली थोड़ा सा डम, लेजी, और विजय सर इतने स्मार्ट और फुल ऑफ एनर्जी, एक्शन में रहने वाले जो कॉप है, बिल्कुल सुपर कॉप है. तो ऐसा उनको दिखाया है और मतलब कहीं ना कहीं मुझे लग रहा था कि स्टार्टिंग में कि उन्होंने बड़े आदमी से जो है वो पंगा लिया है और यहाँ से थोड़ी हिंट भी मिल लग रही है कि चलो कि अब एक पॉलिटिशियन का बेटा मारा गया है
तो विजय सर को तो ऐसे ही नहीं छोड़ेंगे। तो कहीं ना कहीं ये हिंट जो आगे वाले सीन के लिए है वो हमें मिल गई है कि इससे पंगा लिया है और कुछ ना कुछ तो गड़बड़ होगी। गड़बड़ जरूर होंगी। और देखते हैं दोस्तों आगे क्या होता है और क्या क्या हमें देखने को मिलता है। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको ये वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज पे रिएक्ट करना चाहिए। तो मिलते हैं दोस्तों थेरी के नेक्स्ट पार्ट में। बाय बाय।